வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இளவரச சுவாமி நாளைக்கு மலைக்கு போகிறாரு. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். பயபக்தியாக போகன்ட்டு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அவருக்கு அந்த கோயிலுக்கு போகிறது கூட ஒரு விளம்பரம் தான். என்ன விளம்பரம்னா, நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, இவர் மாலை ஓட்டல் மாலை போன முதல் இருந்து இப்போ வரைக்கும் இவங்களுக்கு கணவன் மனைவிக்கு பப்ளிசிட்டி, சாப்பாடு, சோறு, இலவச வருமானம், இது மட்டும்தான். அந்த ஆன்மீகத்தை பற்றி ஒன்றும் கிடையாது. பொதுவாக நம்மளுக்கு மாலை ஓட்ட குருசாமி வீட்டில் யாராச்சும் அதுக்கு பேர் அன்னதானம் சொல்லுவாங்க, விருந்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சௌரியமலை விஷயத்தில் விருந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கல்யாணமோ கச்சேரியோ இல்லை சீரோ இதெல்லாம் கிடையாது. அதாவது அது அன்னதானம்ங்க. குருசாமி வீட்டில் அன்னதானம் அப்படின்னு டைட்டில் போட்டு வீடியோ போட்டிருந்தா நாம் சொல்லலாம். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குருசாமி வீட்டில் தடல் புடல் விருந்து பார்த்துங்க எப்படின்னு. இதுதான் இவங்களோட ஆன்மீகம், விரதம். இவங்களோட விரதத்தை 23 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க. அந்த 23 நாளில் 22 நாள்லையும் கூட ஒரு விரதம் கிடையாது. அப்புறம் இளவரச சாமி வாயில் ஏதோ போட்டுருக்குறான்னு நான் சொன்னேன்லங்க, அது புகையிலேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இவரை மாதிரி ஒரு விரதம் நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்புறம் நாங்கள் இருமுடி கட்டுற கடைசி நாள் அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு இவருக்கு பசி பொருட்கள் ஏற்றுக்குது. ஒரு நேரம் கூட விரதம் இருக்க மாட்டேங்கிறது. அதாவது நான் சாப்பிட்ற நேரத்துலைங்க சீடை முறுக்கெல்லாம் சாப்பிட்டேங்க, டீ சாப்பிட்டேங்க. அப்புறம் அங்கே போய் குருசாமி வீட்டில் போய் இந்த மாதிரி சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டேங்க. திருப்தியான சாப்பாடு அப்படிங்கிறது. சாப்பிட்றதே தான் குறியாக இருக்கிறாங்க. கணவன் மனைவி சாப்பிட்றதே குறியாக இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா அவங்க குருசாமி வீட்டில் விருந்து வச்சுருப்பாங்க. அந்த அம்மையார் காயத்ரி மாதிரி ஒரு சோம்பேறியான மனைவியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த அம்மாவுக்கு பயபக்தியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அப்பப்போ கணவர் மாலை ஓட்டுக்கிறாரமா, எங்கள் கணவர் மாதிரி ஒரு பயபக்தியானால் நீங்கள் பார்த்து இல்லைன்னு தான் அந்த அம்மாவுக்கு நினைப்பு. ஒரு குருசாமி வீட்டில் போய் என்ன எடுக்கிறாங்க, பூரா சாப்பாட்டை தான் எடுக்கிறாங்க, சாப்பிட்றத மட்டும்தான் எடுக்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் அந்த குருசாமி ஒரு 4-5 சாமி சரணம் கூப்பிட்றாங்க. அதே இந்த அம்மா வீடியோ எடுத்துகிட்டு இந்த அம்மா ஓவர் ஆக்டிங் நீ பாருங்கள், சரணம் ஐயப்பா, ஓம் சரணம் ஐயப்பா. ஆனால் இவங்க கணவரை சரணம் கூப்பிட்றாருன்னு பார்த்தா அதெல்லாம் கூப்பிட மாட்டார். அப்படியே கோர கண்ணாடியில் வட்டுக்கிறாரு. மொத்தத்தில் 23 நாளில் இவங்களுக்கு அந்த பயபக்தியோ ஆன்மீகமோ சபரிமலை எப்படி போகிறதோ அதெல்லாம் தெரியாது. இவங்களுக்கு என்ன நினச்சிட்டுருக்குறாங்கன்னா, சபரிமலைக்கு மாலை ஓட்டு டூர் ஓரமாக நினச்சிருக்காங்க. இந்த சாமி இளவரச சாமி பற்றி நம்ம சொல்ல போனோம்னா, அவரோட இந்த ஒரு வருஷ செயல்பாட்டில் நீங்களே எடுத்துக்கோங்க. நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. கணவன் மனைவி ட்ராமா போடுறது, மனைவி கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இதுதான். அப்புறம் அந்த குருசாமி வீட்டில் போய் அந்த காயத்ரி மாரி எங்கள் சேனல் பார்ப்பாங்க அப்படிங்கன்னா, ஆனால் இவங்க சேனல் பார்ப்பாங்க எல்லாம் ஓகே தான். ஆனால் இவங்க கணவர் கெட்ட வார்த்தை பேசுனது பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. தாலி கழட்டி வச்சுட்டு போஞ்சொன்னது பார்த்தாங்களா, அந்த அம்மா பார்த்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒருவேளை பார்த்துருக்குமாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இளவரசன் சுவாமி மாலை ஓட்டுக்கிறாருல. அப்புறம் இவங்களுக்கு சபரிமலை டூருன்னு தான் அர்த்தம். நாளைக்கு சபரிமலை போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நான் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலை ஓட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் வேட்டி துண்டு வாங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வலைத்தளத்துக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். சபரிமலையை ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறாரு, ஆன்மீகத்தை பப்ளிசிட்டி பண்ணுறது சோசியல் மீடியாவில். ஒரு கோயில் போகிறாங்கன்னா அதனோட பக்தி முறை, விரத முறை இதை சொல்லலாம். அப்புறம் நிறைய பேர் எங்களுக்கு குழந்த பிறக்கணுங்க, எங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக வேண்டும்னு நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்துலேயோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ ஒரு ஐயப்ப சாமி இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட ஒரு நெய் முத்திரை இருக்குங்க. சரி, தேங்காயில் நெய் ஊற்றி கொடுப்பாங்க. பயபக்தியாக வேண்டிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு குழந்த பிறகு வேண்டி உருகி நீங்கள் வேண்டுங்க, கண்டிப்பாக இது நடக்கும். அது எப்படின்னா, இந்த குழந்த பிறக்கணுமோ இல்லை கல்யாணம் ஆகாத ஆளுகளுக்கோ இந்த மாளிகைப்புறம்னு ஒரு கோயில் இருக்குது சபரிமலையில். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேங்க. நான் சொல்கிறேங்க, இந்த சுவாமிகிட்டெல்லாம் போய் நீங்கள் கமெண்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அதுக்கு டிப்ஸ் கொடுக்குறேங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஒரு துணிக்கடையில் போய் மஞ்சள் கலர் துணி எடுங்க. கல்யாணம் ஆகாத ஆண்களாக இருந்தால் போய் துணி எடுத்து கொடுத்து அதை அவங்கக்கிட்ட கொடுங்க. அவங்க அந்த மஞ்சமாதா கோயில் மாளிகைப்புறம் கோயிலில் பூஜை பண்ணிட்டு திருப்பி கொண்டு அதை சட்டையாக தைச்சி போடுங்க.
அப்புறம் குழந்த பொறுக்கலினா நெய் முத்துரை நல்லா விரதம் இருந்து நெய் ஊற்றி கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைய பாக்கியம் உண்டாகும். நீங்கள் வலைதளத்தில் உட்காந்து எங்களுக்கு குழந்த பாக்கியம் வேணுங்க, எங்களுக்கு வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேணால் கமெண்ட் வேணால் பண்ணலாம். ஆனால் அது சாத்தியம் கிடையாது. நான் சபரிமலை போனால்தான் தான் சொல்லிக்கிறேன். இது நடந்துருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆகிருக்குது, கல்யாணம் ஆகாதவங்களும் ஆகிருக்குது, குழந்தை இல்லாதவங்களும் குழந்த பாக்கியம் உண்டாகிருக்குது. அதை விட்டு போட்டு இவர் சபரிமலைக்கு இவர் விரத முறையே சரியில்லைங்க. 23 நாளில் இவர் எந்த மாதிரி விரத முறை இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சாப்பாட்டை பற்றி எதுவும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மாலை ஓட்டு ஒரு பயபக்தியாக பேசுவாங்கன்னு பார்த்தா வாத்துக்கறியுமே ஆட்டுக்கால் சூப்புமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு 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 கண்ணில் வாக்காத ஒரு அர்த்தம் பேசுவார். அப்புறம் தடல் புடல் விருந்துன்னு போட்டிருப்பாங்க. பொதுவாக அன்னதானம் தான் சொல்லுவாங்க. மாலை ஓட்ட சாமின்னா குருசாமிக்கிட்ட போய் கேட்டு சொல்லுங்கள், அன்னதானம் தான் சொல்லுவாங்க. தடல் புடல் விருந்து இவங்கன்னா கல்யாணமாக பண்ணுறாங்க மொத்தத்தில். அதாவது ஒரு சோசியல் மீடியா எதுக்கு இருக்குன்னா இந்த ஆன்மீகத்தை முறையாக சேர்க்குற கலைஞரை பப்ளிசிட்டி பண்ணி வருமானம் பார்க்கறக்கு. இவர் எந்த வேலை வெட்டிக்கு போய் வருமானம் பார்த்தான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. எங்கள் சேனலில் 13 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அதில் ஒரு 10,000 பேர் 20,000 பேர் 30,000 பேர் தான் பார்ப்பாங்க. சண்டை பிடிக்கிற வீடியோ வந்தால் தான் 200 2 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் பார்ப்பாங்க. நாங்கள் சபரிமலைக்கு போகிறோங்க. அங்கே போகிற வரைக்கும் எங்களுக்கு பப்ளிசிட்டி தான். ஏன்னா சபரிமலையில் பூரா இவங்க சப்ஸ்கிரைபராக தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அப்படி தான் சொல்ல போகிறேன். இன்னி கோயிலுக்கு நாளைக்கு போகிறோங்கன்னா அதனோட பயபக்தியாக இருக்கணும். அதை விட்டு போட்டு நாங்கள் சபரிமலைக்கு போகிறோங்க, நாளைக்கு கட்ட போகிறோங்க, இன்றைக்கி கடைசி விழாக்குங்க, நாளைக்கு கடைசி விழாக்கு இதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. சபரிமலைக்கு போகிறது அதாவது யாருக்கிட்டையும் சொல்லிகிட்டே போகக்கூடாது. போய் தெரியலன்னா போய் குருசாமி வீட்டுக்கு கேளுங்க, இல்லை சபரிமலையில் தான் மேல் சாந்தி இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போய் கேளுங்க. சாமியே சரணம் தான் சொல்லிட்டு போகணும். ஆனால் நம்ம இளவரச சாமி எப்படின்னா அதையும் ஒரு பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. அந்த காயத்ரி அம்மையார் அந்த அம்மா மாதிரி ஒரு சோம்பேறியான பெண்மணின்னு எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு வச்சுங்க. 23 நாள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் ஒரு வாரம் எப்படா முடியுன்ட்டு அந்த அம்மாவுக்கு இருக்குங்க. அப்புறம் பார்த்துங்க என்ன எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது அசைவத்தில் தான். அப்போ நம்ம இளவரச சாமி மாலை போட்டு சிகரெட் அடி நிறுத்திட்டாரான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் புகையில் மட்டும் நிறுத்தினிருந்தால் நான் நினைக்கிறேன் 2-3 டைம் அவரோட வாயில் அடுக்கி வச்சுட்டு பேச மாதிரி நான் பார்த்தேன். அவருக்கு 23 நாள் கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். வந்த கடைசியில் கெட்ட வார்த்தை சாராளமாக பேசுவான் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த 23 நாள் கெட்ட வார்த்தை பேசாமல் இருந்தது ஆச்சரியம் தான். அதுலேயும் வாடனா 2-3 டைம் பேசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மொத்தத்தில் இவருக்கு சௌரியமலை போகிறது பப்ளிசிட்டியை தேடித்தான். அதுதான் உண்மை. விரத முறை பற்றியெல்லாம் கிடையாது. நாங்கள் சபரிமலை போகிறோங்க. இது சென்னையோ பெங்களூரோ போகிற மாதிரி தான் இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. எல்லோரும் மாலை ஓட்ட சபரிமலைக்கு தான் போவாங்க. அது பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க. சாப்பாட்டை பற்றியே தான் பேசுகிறாங்க. தடல் புடல் விருந்து அப்படிங்கிறாங்க. சுவாமிகளுக்கு அன்னதானம் தான் அன்னதானம் எல்லா சமயம் சொல்லுவாங்க. தடல் புடல் விருந்துகளுக்கு அவங்க வீட்டில் ஏதோ கல்யாணமாக நடக்குது. அது இங்கூட ஒரு டைட்டிலும் கூட ஒரு போட தெரியலனா ஆன்மீகத்தை இவங்க வருமானம் பார்க்குறாங்க, பப்ளிசிட்டி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆன்மீகத்தை முறையாக கொண்டு போய் சேர்க்கணும். இவங்கள மாதிரி பப்ளிசிட்டி பண்ணாங்கன்னு வச்சுங்க, அந்த ஆன்மீகமாக இருக்காது. ஓகே, அவர் சபரிமலை வர்றாரு. என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா பயபக்தியாக போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.